இந்த மாதிரி இருந்தா எவனா ஒருத்த செத்துரு வேண்டாம். அப்பா சுகமா வாய் அப்படியே
பார்த்தேன். ஆனால் உங்க பெரியப்பா தர்மாதிக்கர் கமையில் காவல் செய்கின்ற போது நீ காவல் இரு. காவல் இருக்க உன் உயிருக்கு ஆபத்தென்றா? என் உயிருக்கு ஆபத்தென்றா? இந்த சங்கை ஜாக்கிரதையா வைத்துக் கொள். வச்சு கொள்கிறேன். ஆனால் அமர் என்பது விதி எப்படி முடியும் என்று தெரியாது. உனக்கு ஆபத்து வந்து விட்டால், எனக்கு ஆபத்து வந்து விட்டால், அப்பா அப்பா அப்படி சங்கீதானத்தை தொனித்தால், நான் தொனித்தால் உன்னை விட்டு ஒரு காத தூரத்துக்கு அப்பா நான் இருந்தால் இருந்தாரா? நான் போடுமா? நான் போடுமா? போய் வரேன்னு சொல்லல. தாய் சுபத்திரை 10 மாசம் முன்னதான் சுமந்து பெற்றெடுத்த தாய். என் தாய் சுபத்திரை இருந்திருந்து அப்படி மண்ணு வந்திருக்கு எச்சரிக்கை. மாமா இப்ப எங்க திரும்ப போற? அம்மா அண்ணா தர்மா அந்த வடவாவில் தூள் கொண்ட மணிவண்ணன் பாதமலை நான் மறவாமல் தானம் செய்து அம்மா மனைவி ருத்தர் யாரும் அது கர்ப்பமா இருக்கிறார். அவளிடம் ஒரு வார்த்தை சொல்ல வேண்டும். மனைவி ருத்தரி நாயத்தை ரசிக்கிறார்.
ஐயா, ஐயம்மா, ஐயா, வாங்க வாங்க. புளியார, புளியார. ரோதலுக்கு நெஞ்சு ஏறி போகுது. என்ன வேலை? ஐயம்மா, சொல்லப்பா. இது ஒரு 5-6 வருஷத்துக்கு முன்ன பார்த்தா நல்லா இருந்தா புரியாம ஆயிட்டேன். 5-6 வருஷம். 5-6 வருஷம். அறுமுகம் எல்லாம் எடுத்து இப்படி ஆயிடுகிற. அறுமுகம் வணக்கம். வணக்கம்மா, வணக்கம்மா. 5-6 வருஷம் சொல்ற பாரு. ஆறுமுகம், என் பெயர் உத்தரி. உத்தரி, உத்தரி, உத்தரி. ஆமாப்பா, நான் யாருடைய மகள் தெரியுமா? எப்பா, இந்த இத்தாயா ஏமாதிக்கும் பச்சை முடியாத சுதர்கனை அம்மனுக்கும் மகராக பிறந்து என் பெயர் உத்தரி. உத்தரி, உத்தரி. ஆமாப்பா, யார கல்யாணம் பண்ண? அந்த பாயல் அபிமன்னனை திருக்கல்யாணம் செய்து 6 மாத நிரகர்ப்பமாக இருக்கின்றேன். அப்பா, ஆமாப்பா. இந்த திருமால் தனக்கு நீங்க சிறந்திடும் மருகா. சிறந்திடும் மருகா. எத்துப்பா, அப்பா போய் வந்திருப்போம். எத்துப்பா, அப்படியே திருப்போம். எல்லாரும் கேட்டு எல்லாரும் கேட்டு. சரி, சரி, போய் பெண்ணிங்க நீ உட்காரு. ஒரு 5 நிமிஷம் நான் முடிச்சோம். இப்போ பண்ணி போ. எல்லாரும் கேட்கலாம். கூத்துப்பா நாளைக்கு எடுக்கிறாங்க. அப்படி மீனிங்களை நீங்களே பேசுறீங்களா? எல்லாத்துக்கும் கதை. ஐயா, ஐயா. மன்னவா, கல்யாணம் சரி. இந்த திருமால் தனக்கு, இந்த திருமால் தனக்கு நீங்க சிறந்திடும் மருகா. என்ன கவியா பண்ணுது? நாடகத்தை நான் திருப்பி சொன்னேன். நாடகத்தை பாட்டுதான். இன்னொருத்தர் சொல்லு. இந்த திருமால் தனக்கு, இந்த திருமால் தனக்கு நீங்க சிறந்திடும் மருகா. இன்னைக்கு அவர் இறந்திடும் மருகாவோ. இந்த மருமாமதி குல, அந்த பர்குணன் புதல்வா. இந்த பெருமாநிலத்தவர் உன் புகழை பேசிடும் என் இறைவா. உன் நறுமாமலடிக்கு மன்னவா, உன் நறுமாமலடிக்கு மலரடி நாதாச நாதாசரோட எனது பிராண நவநீதாசரோட
திருவடிக்கு ஒரு கோடி வணக்கம். அடி பொன்னாளி நீ பொருந்தினோம் சூபி, அடி பன்னாரும் மாதர்கள் உன்னை பணியும் பிரதாபி, கன்னியார் தரி மன்னவன் விழாடன் மகிழ்ந்திடும் சுதானி உங்களை பார்த்தால் மன்னவா இந்த பார்வுலகையால வந்த பாண்டவர் குலவிலக்கே, ஆண்டவர் குலவிளக்கே மிக அமிழ்ந்து விளக்கே, பார்வுலகையால வந்த பாண்டவர் குலவிலக்கே, குலவிளக்கே போருக்கு உகந்த நல்ல பொற்படிய வந்தரித்து தேவனே போற சேதி, ஊரு வீரந்தனுக்கு போதையா நான் அறிய போர்க்கோளமாக இறந்தவர்களோடு அமருக்கு செல்லும் போர்க்கோளமா இருக்கிறீங்களே, எங்க போறீங்க? சொல்லுங்க. அது சொல்லுங்க. தருமாறு வந்து அவன் நல்லதான் என்று வீரம் அவன் கூறிய போயிருக்க, அந்த புள்ளி வாழன் விட்ட சேனைகள் போற கலர்க்க சொல்லுறோம் தந்தை காவல் நான் தேவையா காட்டுவாய தனி தருமாஜுக்கு அப்படி காவாலி அவர் வந்தா எப்படி ஆகுமோ, எப்படி ஆகுமோ எப்படி தெரியுமா?
பின்னாடி வர வைக்க ஒண்ணு எனக்கு தெரியும், இன்னொன்னு என் மாணாக்கு அர்ஜுனுக்கு தெரியும். இவனுக்கு எப்படா தெரியும்? கத்து கொடுத்த பாரு துரோணாச்சாரி. ஆமா, அவன் பொண்டாட்டி அப்புறம் வவுத்துல இருந்து புள்ளைய காத்துக்கிட்டு சொல்றாங்க. அப்பா சுத்த பிள்ளைக்கு சொந்தம். ஓட்டமா ஓடி அந்த கேட்டு வந்து போறேன் நானு. மறைக்குள்ள தோணாச்சாரி இதுக்கு முந்தி உன்னாலே முடியவில்லை அது வருது முன்னே நீ குப்புல பாடி என்னோட எழுத்து நீ வேறு சொல்றானா? நீ பேர் பண்ணாலும் எவ்வளவு தெரியுமா? நீ யார் எடுக்கிறதா? மறந்தது தெரியாதா? அந்த மையம் வந்தது தெரியாதா? அந்த வரவேறு வந்தது தெரியாதா? நன்றி கட்ட பையன் தோலாச்சரி விடாத, தோலாச்சரி விடாத, சாட்டு சாட்டு தோலாச்சரி விடாத. என் பேர் சொல்லி வாங்கி நான் நன்றி கேட்டுவிடுவேன். இவனை போற நன்றி அவனாக்குறான், நன்றி கேட்டவன். எப்படி 105 பிள்ளைக்கு கூடியாரு? நான் தான் தோலாச்சேரியா? ஆமா. இந்த 105 பிள்ளையும் சிறந்த மாணாக்கன் யார்? உங்க அப்பா அர்ஜுனா? எங்க அப்பா தானே? ஆமா. எங்க அப்பா உனக்காக என்ன செய்தார்? என்ன செய்தார்? அந்த நன்றி வச்சு பத்தியடா. அட நன்றி கேட்ட நாய குருவுக்காக மாணாக்க செய்தாங்க. உன்ன சொல்லி குத்தலடா. நீ இருக்கிற இடம் போலடா. எந்த இடம்? அது எப்ப விட்டு தெரியுமா? எந்த இடம்? மனவாரே கூடிய கோட்டை அடிக்கிறேன். கொடியப்பாவி குட்டத்தை கலந்தாய, கொடியப்பாவி கூட்டத்தை கலந்தாய, உரிமையா வந்தாயே எங்க போனா அங்க ஒரு மயிரப்புள்ளிக்காக மொட்டே வந்தான். இப்பயும் தருமரை பிடிச்சாருல சாப்பாடு செட்ட சாப்பாடு பச்சாச்சு சாதம் உனக்கு போடுச்சு செட்ட சாப்பாடு. நாங்க போறோம் அந்த தர்மராஜ பக்கத்துல அந்த ஒரு புட்டு கூட வகுத்துக்கிறான் பாரு அபிமன்ன. அவன் புட்டு கூட வகுத்துனா அவன்கிட்ட ஓத வாங்கி நீ புட்டு கூட வகுத்துன்ற என்ன ஆச்சு? அவன் காவல் நிக்கிறான், என் பின்னாடி கைட்டாடா. அப்புறம் இப்ப அதுக்கு ஒரு தந்திரங்குது. அதான் வீட்டு நீ தந்திரம் 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 சொன்னா தர்மர் பிடிக்க முடியும். எப்படி தெரியுமா? பையன் லட்சணம் மாதிரி அவன் அனைத்து ஏன்னா அவனுக்கு பரிய போட்டு ஆமா அந்த பொண்ணு இவன் கட்டி விட்டா இல்ல அந்த பொண்ணை தீர்த்துடலாம். உன் பையனை கூட சண்டைக்கு அனுப்பி இவனை முடிச்சிடலாம். பால் குடிக்கிறான் அபகாரம் அம்மா பால் குடிக்கிறாங்க.
பையா அப்பான்னு சொல்ற கையில ஏன் என்ன கூப்பிட்டு தேவையா பையா தேவையாளுக்கு பொறுத்தவனே ஏற்கனவே கண்ணன் மகள் சுத்தரியா 7-14 லட்சம் ஒருத்தரத்துல கொண்டு எடுத்து போய் ஐயோ பையன் நீ தேவையா பையன் அவனுக்கு நீ தேவையா கிட்ட குடும்பம் என்னடா என் கல்யாணத்தை கதையை என் காதல போடாத அப்பங்காரா ஏண்டா 17-15 லட்சம் ஒட்ட எதிரா பங்காரா ஆமா ஆமா பொண்ணெல்லாம் ஏத்திட்டு போயா பங்காரா ஆமா எனக்காக கண்ணன் பொண்ணு அப்பங்காரா பரிந்து போட்ட அப்பங்காரா சுந்தரி பரிய போட்டா நான் தாலி கட்டுற நேரத்தில் அப்பங்காரா ஆமா அந்த அபிமன்ன ஓடி வந்த அப்பங்காரா என்னை பந்த காலத்தை பிடிச்சு கட்டி வச்சா அப்பங்காரா என் தலைமீதில் கொடுவிலைக்கு எட்டி வச்சா அப்பங்காரா அவன் தாலி நான் கட்டணண்டா அப்பங்காரா நான் பங்கப்பட்டு வந்தானடா அப்பங்காரா அந்த கொடிய மாறி அது மன்னனும் என் தலையில் குடவிளக்கு ஏற்றி வச்சான். என் கல்யாணத்துக்கு எவனா டேப் பிடிச்சிக்கிறான் அவன் இப்ப கூட்டி விடுறான் ஆனா அந்த அபிமன்னன் இன்னைக்கு இங்க வந்திருக்கான் ஓ நான் தாலி கட்ட போனது சுந்தரி வந்திருக்கிறானா இத பிடிச்சியா போனதும் யாரையும் எதிர்பார்க்க கூடாது ஒரே வெட்டு வெட்டிட்டா 2 பொட்டாச்சு அவன் செத்துட்டா 2 பொட்டாடி அவனுக்கு அதான் நீ போனது ஒரே வெட்டு வெட்டிடுறியா 2 பொட்டாடி யாரு சொன்னா கண்ணன் மகன் சுந்தரி விளையாட மகன் சுந்தரி அப்ப நம்ம எடுத்து வரணுமா ரெண்டு வந்துடுறேன் ஒரு பொண்ணு முழுவாத இருக்கா ஆமா இருக்கா ஆமா அப்ப நான் இட்டுன்னு வந்துன்னா அந்த பொண்டாட்டி வேலை இல்லையா முதல்ல போய் அவனுக்கு நான் கோவேரி கைது வேலை மேல போனா வேகமா போவோம் நடுவேல செத்து என்ன போய் வரேன் அத முடிவை எங்கிறான் யாரும் பொண்டாடி மாவனாட்டுங்குது சண்டைதான் வந்துக்கிறேன் ஆமா ஆனா சண்டையில ஒரு ஒப்பந்தம் பேசிக்கணும் என்ன ஒப்பந்தம் ஆமா உனக்கு எனக்கு இப்ப இப்ப சண்டை போடுவோம் அதிவேகமா சண்டை போடுவோம் அதிவேகமா ஆமா சண்டை போடும் போதே ஆமா நான் சொல்லுங்க ஆமா சண்டை அப்படியே கப்பு நிறுத்திடணும் ஆமா அப்படி நீ சொல்லணும் அப்பதான் சண்டை ஆரம்பிக்கணும் இப்ப இதுக்கு சம்மதமா இதுக்கு சம்மதம் இதுல யார் டபுள் சார்ஜ் ஆமா பரவாயில்ல
ஒரு அறியாத மெண்டல் நடக்குது. அமிலி அமிலி ஐயோ துரியோதனா துரியோதனா இந்த வள்ளிக்கிழங்கு மாதிரி தான் குருநாதர் 60 புள்ளி செத்து போச்சு. அதுக்குதான் விடியதுலயும் ஒரு தந்திரம் என் குடும்பத்தை வைத்துட்டியா? 60 புள்ள போனா மயிராசி அவனை கொல்லணுப்ப. எப்படி கொல்றது? எப்படி கேக்குறியா? ஏற்கனவே காலத்துல ஒரு மச்சான் ஜெயித்தவன் தூங்குறவன் கோரி கொண்டமாலை வாங்கி வச்சிருக்க பாரு. சரஸ்வத்தமாலை அதை கொண்டு வந்து அபிமான கைட்ட போட்டு கரப்பாறை வச்சு அவனை கொல்லணும். மச்சான் குடிச்சு அபிமானா சரி கட்டணும். ஒண்ணே ஜெயித்தணும். ஆமா அது என்ன அடிக்க எப்படியா கஷ்டப்பட்டு தவம் கோரி தீபனை கொடுத்த மலை மாலை வாங்க அபிமான கொண்டு எல்லாம் கும்பலா வந்துக்கிறோம். ஒண்ணுமே பண்ண முடியல. இப்ப கும்பலா வந்துக்கிறானுங்க. என்ன செய்ய போறேன்? ஆட்டு புலி பைக்காது போனது புலி பைக்காது போனது புலி பைக்காது போனது அப்படியே போட்டா இப்படியே வந்து விழுந்துரும். சரகுட வளைச்சிடுவே நாராயணா அவன் கையில் ஆயுதம் இருக்கு. ஆயுதம் இருக்கு ஜெயிக்க முடியாது. வாங்கணுமா?
சும்மா சொல்லி வாங்கிவா. டேய் உனக்கு பண்ணு தெரியுமா? யாரு சரியாப்பா துர்ச்சாளன் சகுனி சேத்தரசன் கர்ணன் வளர்த்துக் கொண்டார்கள். சரியாப்பா எனக்கு 2 பொண்டாட்டி கண்ணல் மகன் சுந்தரி 1 திருவாரூர் மகன் ருத்தரி 2 பொண்டாட்டி ஒரு பொண்டாட்டிக்கு எல்லாம் உனக்கு தரேன். ஆனா சண்டையில மட்டும் நான் பங்கு கொள்ள விட மாட்டேன். ஆபத்து வந்துட்டாரு அப்பா உழைத்தார் அது மண்ணா உனக்கு ஆபத்து என்றார் இந்த சங்கராரத்தை தொழிலான அவர் பார்த்தபடியா சஞ்சய் தரக்கிறோடு சண்டைக்கு வந்தோம் அல்லவா? சஞ்சய் தரக்கிறை வெற்றி பெற்று விட்டோம். வெற்றி சங்குநாதத்தை தொனித்தேன். இருந்த சாதனை செத்து இந்த பூமி இருக்குமா? இந்த பூமி ஒரு அன்னியாகுவா, உடலை ஒரு பணியாகுவா, நீங்களா மிளகாயாகுவா செய்ய போற அட்டாங்க அள்ளியல் மிளகாய் அரைப்பது போல அள்ளியல் மிளகாய் அரைப்பது போல அள்ளியல் மிளகாய் அரைப்பது போல அள்ளியல் மிளகாய் அரைப்பது போல உங்களை அரைக்குடே இந்த செய்தியை பகவான் வரும்போதே பிராமண வடிவத்திலே தேவேந்திரன் அவரை சொல்லி வழிமறிக்க சொல்லி அர்ஜுன் வந்து தடுப்பான். ஒரு பொண்ணு எடுத்து செத்துட்டா நான் சேவை போற சொல்லு அப்படின்னு தேவேந்திரன் சொல்லி கொடுத்தேன். அதே மாதிரி வர வழியில போய் கைக்கில் இறங்கினான். என் பையன் செத்துட்டா நான் சேவை போறேன்னு சொன்னாங்க தேவேந்திரன் பிராமண வடிவத்தில். அப்போ இன்னைக்கு சாகக்கூடாதியா எதுக்குன்னு சொன்னா மறுபடி சத்தியத்தை வாங்கி கொண்டு மறுபடியும் போய் பார்த்தா பாடி கூட இறந்து போயிருந்தான். மகன் செத்துட்டான்னு அவனும் சாவறதுக்கு அக்கினி மூட்டினா அந்த பிராமணம் தேவேந்திர பிராமண வடிவத்தில் இருந்தவன் வந்து தடுத்தான். இன்னைக்கு ஒரு பொழுது நீ சாகக்கூடாது, நாளைக்கு நீ செத்தா பரவாயில்லை அப்படின்னு இன்னைக்கு தடுத்துட்டான். அப்படி தடுத்த உடனே அர்ஜுனன் சபதை செய்யலாம். இன்று என் மகனை மடித்தவனை நாளை பொழுது உதயமாகி அஸ்தமாவதற்குள்ளாக என் மகனை மடித்தவனை மடிக்காது விட்டார் அக்னி பிரவேசம் செய்து இது சத்தியம் அப்படின்னு சத்தியத்தை செய்து சபதம் என் மகன் அபிமன்யு மடித்த அந்த ஜெயித்தரதனை நாளைய 14 உதயமாகி மேதிசை மறைவதற்குள் அண்ணவனை கொல்லவில்லை என்றால் அக்னி பிரவேசம் செய்ய இது சத்தியம். 13ஆம் சண்டை அபிமன்யன் கொன்றமாலை சூழ்ச்சி நாடகத்தோடு முற்றிட்டு இன்னைக்கு ராத்திரி இன்னைக்கு ராத்திரியோட நாடகம்
நாளைக்கு படுக்கலாம். ஆமா படுகளத்தை முடிச்சுட்டு நாங்க கிளம்பிடுவோம். இன்னைக்கு நைட்டு காரணம் கர்ணமாட்ட நாடகம். ஆமா நைட்டு எல்லாரும் வந்துருங்க. நாடகம் முடிஞ்சு போச்சு. நானா